வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, மிளகாய் செய்கிறது தான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், சிவப்பு கலர் பாசியும் பச்சை கலர் பாசியும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பிளாஸ்டிக் பாசி, 2mm சின்ன பாசி. இதை வச்சு தான் போட போகிறோம். ஒரு 3 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன ட்ரெயின் எடுத்து வச்சுருக்கேன். இது சின்ன பாசி தான். அதனால் ஒயர் எடுத்து வச்சு ஊசி கோர்க்கலாம். ஊசி கோர்த்தா இந்த துவாரத்துக்குள்ளோடி ஊசி நம்ம இந்த ட்ரெயினும் மடங்கும் போது போகாது. அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம பச்சை கலரில் ஒரு 4 பாசி போட்டுடலாம். 4 பாசி போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், போட்டுட்டு சென்டரில் கொண்டு வந்து இப்படி சமமாக பிடிச்சிக்கிடணும். ஒரு பக்கத்தில் உள்ள ட்ரெயினை இதில் நாட் போட்டுடலாம். ஒரு 2 நாட் போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கிடுங்க. இப்படி இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு ட்ரெயினில் மேல் பக்கமாக இருக்கக்கூடிய ட்ரெயினில் ஒரு பாசி போட்டுருங்க. பாருங்கள், ஒரு பாசி போட்டுட்டு இப்படி மேல் பக்கமாக வச்சுட்டு ஒரு பக்கத்தில் உள்ள அந்த பாசி போட்ட ட்ரெயினை இன்னொரு பாசியில் கீழ்ப்பக்கமாக நம்ம 4 பாசி போட்ட பிறகு அதில் ஒரு பாசிக்குள்ளோடு இப்படி கொடுத்து எடுத்துடலாம். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயினை எடுத்து இந்த பாசிக்குள்ளோடு போட்டு இந்த பாசிலையும் போட்டு ஒரு பாசியில் ட்ரெயின் அந்த பக்கமாகவும் ட்ரெயின் இந்த பக்கமாகவும் எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். பாருங்கள், அப்போ இந்த ட்ரெயினை வந்து இந்த 2 பாசிலையும் கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி இதில் இடது பக்கத்து ட்ரெயினில் நமக்கு ஒரு பாசி ட்ரெயின் உள்ளே இருக்குது. நம்ம 4 பாசி போட போகிறோம். இதில் 5 பாசி வரணும். ஒரு பூவில் 4 பாசி போட்டுட்டு 4வது பாசியில் வலது பக்கத்தில் உள்ள ட்ரெயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடணும். பாருங்கள், எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இனி இதில் பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு இதே மாதிரி 5 மணி பூ தான் போடணும். இப்போ நமக்கு ட்ரெயின் உள்ள 2 பாசி வந்துடும். அப்போ 3 பாசி போடணும். இந்த பக்கத்து பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கிடணும். 2வது பூ போட்டாச்சு. அடுத்ததும் இதே போல் 3 பாசி போடணும். 3வது பூவும் போட்டாச்சு. இனி அடுத்த பூ போடும்போது இந்த கீழே இருக்க பாசிலையும் இந்த ட்ரெயினை கொடுத்து எடுக்கணும். முதல்ல நம்ம போட்ட பூவிலையும் ஒரு பாசி எடுக்கணும். அப்போ நமக்கு 3 பாசி இருக்கும். 2 பாசி போட்டுடலாம். பாருங்கள், இது போல் மேலே 8 பாசி இருக்கணும். ஏன்னா நம்ம 4 மணி பூவில் தான் 5 மணி பூ போட்டிருக்கோம். அப்போ நமக்கு மேல் பக்கமாக 2 பாசி வரும் ஒவ்வொரு பூவிலையும். அதுக்கு பிறகு அடுத்த லைன் போடும்போது இந்த வலது பக்கத்தில் உள்ள ட்ரெயினை இந்த பக்கத்து பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கிட்டு பாருங்கள், பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ இடது பக்கம் ட்ரெயினில் 5 பாசி போடணும். 7 மணி பூ போட போகிறோம். 5 பாசி போட்டுடலாம். பாருங்கள், 7 மணி பூ போட்டாச்சு. இனி கீழ்ப்பக்கத்தில் நம்ம 2 பாசி எடுக்கணும். இந்த 5 மணி பூவில் ஒரு பாசி, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 5 மணி பூவில் ஒரு பாசி, அதே போல் 2 பாசி எடுத்துடணும். எடுத்துக்கிட்டு அப்போ நமக்கு 3 பாசி இருக்கும். ட்ரெயின் உள்ள 4 பாசி போடணும். அடுத்த பூவும் இதே மாதிரி தான் கீழே 2 பாசியை கொடுத்து எடுக்கணும். அதுக்கு பிறகு 4 போடணும். பாருங்கள், இப்போ 4வது பூ போடும்போது கீழ்ப்பக்கமாக இருந்த 2 பாசி எடுத்துருக்கோம். சைடில் ஒரு பாசி எடுத்துருக்கோம். 4 இருக்குது. 3 பாசி போட்டுடலாம். பாருங்கள், இந்த லைனும் போட்டு முடித்தாச்சு. இப்போ நமக்கு மேலே ஒவ்வொரு பூவுலேயும் 3 பாசி வந்திருக்கு. அப்போது 12 பாசி இருக்கணும். இனி அடுத்த லைன் போடும்போது பக்கத்து பாசியில் இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயினை கொடுத்து எடுத்துக்கிடலாம். இப்போது பாருங்கள், 2 7 மணி பூவுலேயும் நடுவில் கொண்டு வந்திருக்கோம். ட்ரெயினை நடுவில் இருக்குது. இந்த சைடில் ஒரு பாசியும் இந்த சைடில் உள்ள பாசியும் எடுத்திருக்கோம். 6 மணி பூ தான் போட போகிறோம். 4 பாசி போட்டுடலாம். பாருங்கள், ஒரு 6 மணி பூ போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு இந்த 7 பாசி இருக்கக்கூடிய பூ இருக்குது பாருங்கள், அதில் ஒரு பாசி தான் எடுக்கணும். மேல் பக்கம் நடுவில் இருக்கக்கூடிய பாசியில் நம்ம 1 எடுக்க போகிறோம். 1 எடுத்துட்டு இதில் அப்போ 2 பாசி இருக்கும். பாருங்கள், ட்ரெயின் உள்ள 2 பாசி இருக்குது. இதில் 5 பாசி வச்சு தான் பூ போட போகிறோம். அதனால் 3 போட்டுடலாம். 3 பாசி வரும்.
இது போல் தான் போட போகிறோம். இனி அடுத்தது இந்த 2 பாசியும் எடுக்கணும். அப்போ இதில் 6 பாசி பூ வரும். அடுத்தது ஒரு பாசி எடுக்கும்போது 5 பாசி போட்டு ஒரு பூ வரும். இதே மாதிரி சுற்றி போட்டுட்டு கடைசி பூ போடும்போது பார்க்கலாம். இப்போ 3 பாசி இருக்குது. அடுத்தது 3 போடணும். இப்போ கீழ்ப்பக்கத்தில் ஒரு பாசி எடுத்திருக்கோம், சைடு பாசியும் எடுத்திருக்கோம். 3 பாசி இருக்குது. 2 பாசி போட்டுடலாம். இப்போ மேல் பக்கமாக பாருங்கள் 16 பாசி இருக்குது. இப்போ இதுலேயும் 2 பூலேயும் ஒவ்வொரு பாசி எடுத்துக்கிடணும். பக்கத்து பாசி எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு மேல் பக்கமாக இப்போ 2 பாசி எடுத்திருக்கோம். 6 மணி பூவில் ஒரு பாசி, 5 மணி பூவில் ஒரு பாசியும் எடுத்திருக்கோம். இப்போ மேலே 6 பாசி தான் போட போகிறோம். இப்போ 2 பாசி டொயின் உள்ள இருக்குது, 4 போட்டுடலாம். பாருங்கள், இது முதல்ல 6 மணி பூ போட்டிருக்கோம். இனி எல்லாமே இதுலேயும் 6 மணி பூ தான் வரும். கீழே 2 பாசி எடுக்கணும். இப்போ சைடில் நமக்கு ஒரு பாசி இருக்குது. இப்போ 3 பாசி இருக்கும். 3 பாசி போடணும். 3 பாசியாட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபுல்லாகவுமே இதே மாதிரி தான் போட போகிறோம். இந்த ரவுண்டு கடைசி பூ போடும்போது பார்க்கலாம். பாருங்க, சைடு பாசியும் எடுத்திருக்கோம். கீழ்ப்பக்கத்தில் 3 பாசி எப்பவும் போல் இருக்குது. சைடு பாசி இப்போ 2 போட்டுடலாம். பாருங்கள், இந்த ரவுண்டு முடிச்சாச்சு. இப்போவும் நமக்கு மேலே 16 பாசி தான் இருக்கும். இப்போது இந்த பக்கத்து பாசியை எடுத்துக்கிடலாம். பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு இனி அடுத்தது 5 மணி பூ போட போகிறோம். அப்போது 2 பாசி இருக்குது. ஜாயின் உள்ள 3 பாசி போட்டுடலாம். இந்த ரவுண்டும் இதே மாதிரி தான். 2 பூலேயும் ஒவ்வொரு பாசி எடுக்கணும். அப்புறம் 2 பாசி இருக்கும், 3 பாசி போடணும். பாருங்கள், ஒரு பூ போட்டிருக்கோம். அடுத்த பூவுக்கு 3 பாசி இருக்குது. 2 பாசி போட்டுடலாம். இல்லை, கடைசி பூ போடும்போது 4 பாசி இருக்குது, ஒரு பாசி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ மேலே 8 பாசி இருக்குது. இனி அடுத்த லைனும் இதே மாதிரி பக்கத்து பாசியும் எடுத்துக்கிடணும். 3 பாசி போடணும். 5 மணி பூ தான் போட போகிறோம். இப்போ 2 பாசி இருக்குது, 3 பாசி போட்டுடலாம். அடுத்தது 3 பாசி இருக்குது, 2 பாசி போடணும். இப்போ 4 பாசி இருக்குது, ஒரு பாசி போட்டுடலாம். பாருங்கள், பக்கத்து பாசிலையும் கொடுத்து எடுத்துருக்கேன். சென்டரில் இருக்குது. நம்ம ஆரம்பிக்கும்போது இந்த பாசி போட்டது மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு இப்போ ஒரு பாசியில் ஒரு டொயினில் 6 பாசி போட்டுட்டு அதுக்கு பிறகு மேலே உள்ள பாசியை விட்டுறணும். 5வது பாசிலேருந்து கீழ்ப்பக்கமாக கொடுத்து எடுத்துகிட்டு வந்தால் அதில் காம்பு வந்துடும். ஆனால் அந்த அப்படி போட்டால் காம்பு ரொம்ப வளைஞ்ச மாதிரி இருக்காது. அதனால நான் இதில் நாட் போட்டு விட்டுட்டு கம்பி வச்சு போட போகிறேன். அதையும் எப்படி போடணும் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு கம்பி எடுத்து 2 பாசியில் உள்ள கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சைடில் ஒரு 6 பாசி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சைடு ஜாயினில் கொடுத்து எடுத்தாலும் இதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு பாசியை மேல் பக்கமாக விட்டுட்டு இந்த பாசியில் எல்லாமே இதே மாதிரி கொடுத்து எடுத்துக்கிடலாம். இங்கே வந்துடும். நமக்கு 2 பாசியில் வந்தாச்சு. எல்லா பாசிலையுமே இதே மாதிரி கொடுத்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு பாசி மட்டும் விட்டுட்டு மீதி 5 பாசிலையும் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி இந்த பாசி எப்படி சென்டரில் இருக்கிற மாதிரி எடுத்து கரெக்டாக டைட் பண்ணி இந்த 2 கம்பியும் இந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி முறுக்கிடலாம். முறுக்கிட்டு இதையும் இந்த டொயினையுமே 2-3 பாசியில் நாட் போட்டிருக்கேன். இதில் 2-3 பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். இதையும் நல்லா முறுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அதையும் கட் பண்ணி டொயினையும் கட் பண்ணியாச்சு. இந்த கம்பியையும் நல்லா அதில் முறுக்கி விட்டுட்டு உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டேன், வெளியே தெரியாது. இப்போ நமக்கு காம்பு இப்படி வளைச்சோம்னா நல்லா அழகாக அப்படி வளைஞ்சி இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதே மாதிரி சிவப்பு மிளகா பாருங்க. இந்த சிவப்பு கலர் பாசியில் ஃபுல்லாகவுமே கீழ்ப்பக்கத்தை போட்டுட்டு காம்புக்கு பச்சை கலர் கொடுத்துருக்கேன். இது டொயினில் தான் முதல்ல போட்டுட்டேன். அதனால அது கரெக்டாக வளையலை. இப்போ மேல் பக்கமாக ஒரு கம்பி கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ அழகாக இருக்குது. நல்லா பாருங்கள், 2 சைஸ் மிளகா செய்திருக்கேன். பாருங்கள், 2 மிளகா நம்ம சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் சின்ன பாசி. அதே மாதிரி இப்போ கலர் பாசியும் வருது 2 mmல. அந்த பாசி இருந்தாலும் போட்டு பாருங்கள்.
வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.